எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்துஜெய். பிக்சல்ஸ் மோட் இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது OnePlus Nord CE4 Lite 5G. இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வீடியோ தான் இது. ஃபுல் ரிவ்யூவில் நான் கொண்டு வர்றேன். இப்போ தான் கையில் கிடச்சிருக்கு. யூஸ் பண்ணி பார்த்து ஒரு வீடியோ பண்ணலான்னு தோணுச்சு. இது எப்படி இருக்குது, இதோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ்க்கு இதுக்கும் என்னென்ன சேஞ்ச் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு சேஞ்சே இல்லை. ஓகே, ஓவராலாக ஒரு டிவைஸாக எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பவும் போல் இது ஒரு பிளாஸ்டிக் பில்ட் தான். சைட்ஸில் நல்லாவே வந்து அந்த பிளாஸ்டிக்கோட அந்த சீப் ஃபீலிங் தெரியுது. சீப் ஃபீலிங்னே நெகட்டிவாக சொல்கிறேங்களா, நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் தான். பட் அந்த ஒரு மெட்டலோட ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ் தெரியல. இதில் காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. பட் பேக் பார்க்கும்போது நானும் வந்து லைக் இது ஒரு கிளாஸ் ஃபினிஷா அப்படின்னு யோசித்தேன். ஷிம்மருக்கு இல்லை, லைக் டச் பண்ணும்போதே லைட்டாக ஒரு கிளாஸ் ஃபீல் தான் தெரியுது. பட் இது ஒரு பிளாஸ்டிக் ஃபோன். பட் டச் பண்ணும்போது அண்ட் லைக் இந்த ஷிம்மர் பார்க்கும்போதே வந்து கிளாஸ் மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஃபோன்ஸ் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ஆனால் வந்து அந்த டச் ஃபீலிங் வந்து ஓரளவுக்கு கிளாஸ் மாதிரி கொடுத்தது வந்து நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லுவேன். அண்ட் ஓவராலாக டிசைன் வந்து பார்க்கும்போது ஒரு டிப்பிக்கல் OnePlus மாதிரி தான் தெரியுது. அந்த OnePlus லோகோ அண்ட் கேமரா மாடியூல் இந்த டைம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யாருக்கா ஞாபகம் இருந்தால். பட் லாஸ்ட் டைம் இப்போ தான் ஞாபகம். லாஸ்ட் டைம் வந்து இந்த கேமரா பம்ப் மாதிரி எதுவும் இல்லாமல் தனியாக ரிங்ஸ் மாதிரி இருந்தது. Nord CE3 லைட்டுக்கு. பட் ஓவராலாக வந்து இது ஒரு டிப்பிக்கல் OnePlus டிசைன் தான். ஒரு ஃப்ளாட் எட்ஜில் கர்வ்டு இல்லாமல் ஃப்ளாட் எட்ஜ் பேனல், ஃப்ளாட் எட்ஜ்டு ஃபோன். இது வந்து நம்ம ஐஃபோன் இன்ஸ்பிரேஷன்னு சொல்லலாம். நம்ம அந்த iPhone 12 இதை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வந்து அதர் பிராண்ட்ஸும் காப்பி பண்ணிட்டு இருக்காங்க. OnePlusம் வந்து ஆப்வியஸாக அவங்க பட்ஜெட் ஃபோன்ஸில் வந்து இதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. பட் நல்ல பெரிய ஃபோனுங்க. இது வந்து ஒரு 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்க ஒரு நல்ல பெரிய ஃபோன். ஒரு 6.7 இன்ச் டிஸ்பிளே இருக்குது. ஸோ ஒரு நல்ல பெரிய ஃபோன், நல்ல வெயிட் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பிளாஸ்டிக்னால இதே மெட்டல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போயிருக்கும். பட் நல்லா இருக்குது. பார்க்கறதுக்கு லுக் வைஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதுவும் வந்து அந்த ப்ளூ கூட எப்படின்னு சரியா தெரியல. பட் இந்த கிரே கலர் வந்து எனக்கு லைக் பார்க்க வந்து டக்குன்னு வந்து ஒரு OnePlus 7 வைப் கொண்டு வருது. OnePlus 7ல் வந்து ஒரு கிரே கலர் இருக்கும். பிளாக் இல்லை, கிரே. அந்த கிரே வந்து இதே மாதிரி தான் கொஞ்சம் ஷிம்மரியாக இருந்தது. எனக்கு டக்குன்னு அந்த ஒரு வைப் தான் ஞாபகம் வந்தது. நல்லா இருக்குது இந்த கலர். எனக்கு வந்து பர்சனலாக கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப ஃப்ளாஷியாக இல்லாமல் கொஞ்சம் சட்டிலாக, பட் வந்து டக்குன்னு வந்து ஒரு கிளாஸியான லுக்காக இருக்கிற மாதிரி தெரியுது. நல்லா இருக்குது. டிசைன் வந்து கொஞ்சம் பேக் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் நல்லா இருக்குது. பட் டிப்பிக்கல் டிசைன் தான். பில்ட் குவாலிட்டியும் டிப்பிக்கல் பில்ட் குவாலிட்டி தான். டிஸ்பிளே பற்றி பார்க்கணுன்னா இது ஒரு 6.67 இன்ச் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில். ஸோ 20:9 போது ஃபோன் வந்து ரொம்ப நீளமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ரொம்ப நேரோவாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு வந்து வைடாக தான் இருக்குது நமக்கு. இப்போ ஒரு OnePlus 70 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தியாக இருந்தாலும் கொஞ்சம் நேரோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் லைட்டாக இது தெரியுது. அதுக்கு மெயினான காரணம் மேபி ஒரு சைடில் கொஞ்சம் பெசல்ஸ் இருக்குது. பட் அது பெரிய காரணம் இல்லை. மேபி நான் அந்த ஃபீல் வந்து மிஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகிருக்கலாம். ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. பட் இது வந்து ஒரு 6.67 இன்ச் 20:9 டிஸ்பிளே. லாஸ்ட் டைம் வந்து CE3 லைட்டில் வந்து LCD யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் ஒரு OLED பேனல் 120 Hz. இந்த காம்பினேஷன் வந்து நம்ம CE3 ஃபோன்ஸ் லைக் CE லைட் ஃபோன்ஸில் பார்த்ததில்லை. CE நம்பர் சீரிஸ் ஃபோனில் தான் பார்த்துருக்கோம். அதாவது ஒரு CE2ல் வந்து ஐ திங்க் AMOLED +19 நினைக்கிறேன். CE3ல வந்து AMOLED +120 அண்ட் 2 லைட் 3 லைட்லலாம் வந்து 90 or 120 Hz LCDயில் தான் இருந்துட்டு இருந்தது. இப்போ வந்து AMOLEDலேயே கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம்தான். நமக்கு வந்து OnePlus அப்படியே LCD வந்து எராடிகேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருக்கலாம்.
அதுவும் நல்ல விஷயம்தான். நான் எல்சிடியை குறை சொல்ல, பட் AMOLED இன்னும் பெட்டர் இல்லை. ஸோ வந்து நிறைய கஸ்டமர்ஸ்க்கு AMOLED கிடைச்சதுன்னா நல்ல விஷயம்தான். அண்ட் இந்த பேனல் பற்றி பார்க்கும்போது இது வந்து ஒரு ஒரு நல்ல டீசெண்டான பேனலாகவே இருக்குது. நல்ல கலர்ஸ் ரீப்ரொடியூஸ் பண்ணுது, பிளாக்ஸ் நல்லா இருக்குது, நல்லா AMOLED பேனலுங்கிறதுனால அந்த டீப் டார்க் பிளாக்ஸ் வந்து நம்மளால கிடைக்குது. ஸோ டார்க் மோடில் யூஸ் பண்ணுறீங்கன்னா பேட்டரி லைஃப்க்கு இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் அப்போதே சொன்ன மாதிரி இந்த கலர்ஸ் நல்லா ரீப்ரொடியூஸ் பண்ணுது, நல்ல டீசென்ட் பிரைட்னஸ். நான் உங்களுக்கு பீரோல்ஸ் காட்டுறேன். ஒரு OnePlus பேனல் தான், அதாவது ஒரு OnePlus ஃபோனில் நம்ம பட்ஜெட் ஃபோன்ஸில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமோ ஒரு OLED இருந்தால் அந்த மாதிரி தான். லைக் ஒரு C3, ஒரு நான் இதை பார்க்கும்போது ஒரு C3 ஃபோனை வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் தெரியுது, டிஸ்பிளே வைஸ் சொல்கிறேன். ஸோ ஓகே, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் டிஸ்பிளே வைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃபார்மன்ஸ்க்கே வந்துடலாம். பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசணும்னா கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இன்னும் அதே 695, அதாவது இன்னும் அதே ஸ்னாப்ட்ராகன் 695 ப்ராசஸர், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஜென்ரேஷன்ஸுங்க. நம்ம வந்து இப்போ நான் இந்த வீடியோ 2025ல நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு 3 ஜென்ரேஷன் ஆகிடுச்சு இந்த ஃபோன். அதாவது 695 வந்து நம்ம ஃபஸ்ட்டு இஃப் ஐ ரீகால் 2022 இருந்தே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ 2024 ரெண்டு வரைக்கும் இது வந்து பாஸ் ஆகிருக்குது. எனக்கு இப்போ தான் ஃபோன் கையில் கிடச்சிது, ஸோ நான் வீடியோ மேக் பண்ணுறேன். பட் 695 இன்னும் அவங்க ட்ராக் பண்ணுறாங்கங்கும்போது ஏன் அப்கிரேட் பண்ணலங்கிறது ஒரு கேள்விக்குறி வருது. அதுக்கு OnePlus தான் பதில் சொல்லணும். பட் ப்ராசஸர் வைஸ் பார்க்கும்போது இதோட கேப்பபிலிட்டி நம்ம முன்னாடியே நிறைய ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம். OnePlus Nord C2 Lite, C3 Lite, விவோ ஃபோன்ஸ், அதுக்கப்புறம் ஐக்கூ, இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபேமிலி சைட்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒன்று, C3 Lite ஒன்று, ஐக்கூ Z7S ஒன்று, விவோ T1 முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் என் ஃப்ரெண்டு OnePlus Nord C2 Lite யூஸ் பண்ணிட்டு இருந்தான். ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஃபோன் நானே வந்து இந்த 695 வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆச்சரியமாக இருக்குல்ல. பட் கண்டென்ட்டுக்குன்னு வந்தால் நல்லா இருக்குது பர்ஃபார்மன்ஸ். நம்ம வந்து பெருசாக ஒரு குறை சொல்கிற மாதிரி இல்லை. டே டு டே டாஸ்க்ஸ்க்கு நல்லா இருக்குது, ஒரு ஆவரேஜ் கேமிங்க்கு நல்லா இருக்குது. இந்த ப்ராசஸர் எப்படின்னா 2019ல் ஒரு ஸ்னாப்ட்ராகன் 675 எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸர்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக நல்லா இருக்குது ப்ராசஸிங். ஹெவி கேம்ஸ்ன்னு வந்து நம்மளால் புஷ் பண்ண முடியாது, ஏன்னா மிட்ரேஞ்ச் ப்ராசஸர்னால் ஒரு அபவ் மிட்ரேஞ்ச் கூட இல்லை, ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் தான். பட்ஜெட்லேருந்து ஒரு மிட்ரேஞ்சுக்கு நம்ம தாவும்போது ஃபஸ்ட்டு வர்ற ப்ராசஸர் இந்த 695. ஸோ நல்லா இருக்குது, நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு 3 ஜென்ரேஷன்ஸாக இவங்க வந்து இந்த சிப்செட்டோட டீல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து இந்த சிப்செட்டால் இந்த 695வால் அந்த 120 ஹெர்ட்ஸையும் நல்லா புஷ் பண்ண முடியுது. அண்ட் 120 ஹெர்ட்ஸ்ன்னு வரும்போது தான் ஞாபகம் வந்தது, இதில் வந்து அடாப்டிவ் 120 ஹெர்ட்ஸ்னு வந்து ஒரு செட்டப் இருக்குது. லைக் வந்து அடாப்டிவ்னு இல்லை, ஒரு ஆட்டோ செலக்ட்னு ஒரு மோட் இருக்குது. ஆட்டோமேட்டிக்லி யூசஸ் தி ஆப்டிமல் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்ட்டு. ஸோ 60 and 120க்கு வந்து பேரலாக ஸ்விட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து LTPO இல்லை, அடாப்டிவாக ஸ்விட்ச் பண்ணிக்குது, அவ்வளோதான். பட் நீங்கள் 120 ஹெர்ட்ஸ்க்கு வைக்கிறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஹையில் வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு 120 ஹெர்ட்ஸ் தான் ஜம்முன்னு வந்து இதாகும். அடுத்து நம்ம வந்து இந்த ஃபோனில் வந்து கேமராஸ் பற்றி பார்க்கலாம். கேமராஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேமராஸ் தான். ஒன்று 50 மெகா பிக்சல் சோனி LYT600 சென்சர், OIS சப்போர்ட் இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் கேமரா. அது எது கொடுக்கணும், அந்த 2 மெகா பிக்சல் கொடுக்காம இருந்திருக்கலாம். இந்த ஒரு கேமராவை மட்டும் வச்சுட்டு ஒரு மேபி இந்த டெப்த்தோட கேமராவோட பட்ஜெட்டை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான மெயின் கேமராவாக கொண்டு வந்திருக்கலாம். சத்தியமாக எனக்கு இது பிடிக்கல. ஏன்னா வந்து Nord C2 Liteலையும் இதாக பார்த்தேன், 3 Liteலையும் இதாக பார்த்தேன். இல்லைன்னா இந்த டெப்த்துக்கு பதிலாக ஒரு அல்ட்ரா வைட் தான் கொடுத்து தொலைங்களேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எவ்வளோ பேர் அந்த டெப்த் கேமரா யூஸ் பண்ண போகிறாங்க? ஏன் இந்த டெப்த் கேமராவோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நம்மளால் மெயின் கேமரா வச்சு யூஸ் பண்ண முடியாதா? போர்ட்ரேட்ஸ் அதை வச்சு எடுக்க முடியாதா? இது எவ்வளவோ ஃபோன்ஸில் நம்மளும் பார்த்துருக்கோம். லைக் ஃப்ளாக்ஷிப்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு Pixel 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரே ஒரு சிங்கிள் கேமரா வச்சு போர்ட்ரேட்ஸ் எல்லாம் தானே யூஸ் பண்ணாங்க. அது இதை விட எவ்வளோ கேமரா குவாலிட்டி பெட்டராக இருக்குது. ஓகே, புலம்புறேன். பட் வரலாம். அண்ட் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, இது பல வருஷமாக OnePlusல பார்த்துட்டு தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 6லேருந்தே வந்து இந்த 16 மெகா பிக்சலுங்கிறத மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பட்
இதை கூட விட்டுருங்க, இதை கூட ஏதோ மன்னிச்சு போன்னு விட்டுறலாம். பட் இந்த 2 மெகா பிக்சல் டெப்த் கேமராலாம் எனக்கு வந்து சமகாண்டு. எதுக்குடா அதை கொடுக்குறீங்க தேவையில்லாமல், நம்பர்ஸ் காட்டுறதுக்குன்னே கொடுக்குற மாதிரி இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு அல்ட்ரா வைட் மட்டுமாவது கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஓகே, அதை விட்டுட்டு கேமரா சாம்பிள்ஸ்னு பார்க்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னோட ஒரு ஒரு சில ஷார்ட்ஸ் காட்டுறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் தான். அண்ட் இங்கே ஒரு 2x பட்டன் மாதிரி இருக்குது. இது வந்து டிஜிட்டல் ஜூம் தான், லைக் ஒரு ஆப்டிக்கல் ஜூமில் இல்லை. ஏன்னா 2 மெகா பிக்சல் டெப்த் கேமரா அதை வச்சு என்னத்தை பண்ண முடியும். ஸோ வந்து அந்த 50 மெகா பிக்சல் கேமராலேருந்து ஒரு 2x கிராப் பண்ணி ஒரு இது கொடுக்குறாங்க. இது வந்து எல்லாமே பியூராக நம்பர்ஸ் தாங்க. ஸோ வந்து நான் இதை பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பட் கேமரா சாம்பிள்ஸ் பாருங்கள். கேமரா சாம்பிள்ஸ் பார்த்துட்டு என்னென்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இது நாட் C4 லைட்டில் எடுத்த பிக்சர்ஸ். டீசென்ட் டைனமிக் ரேஞ்ச், கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டட் கலர்ஸ், டீட்டெயில்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓஎஸ்னால கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்குது. இன்னும் ஃபுல் ரிவ்யூவில் இன்னும் நம்ம கேமரா பற்றி பேசலாம். இந்த ஃபோனோட பேட்டரி லைஃப் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு ப்ளஸ் வந்து பேட்டரி லைஃபாக இருக்குன்னு வந்து ஃபுல் ரிவ்யூ பண்ணும்போது சொல்கிறேன். பட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ்லேயே எனக்கு அதுதான் தோணுது. ஃபுல் ரிவ்யூவில் பேட்டரி லைஃப் பற்றி இன்னும் கொஞ்சம் பேசலாம். பட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ், ஒரு 5500 mAh பேட்ரி, ஒரு நல்ல ஓலட் டிஸ்பிளே, நல்ல பவர் எஃபிஷியண்ட்டான சிப்செட், இதுக்கு மேலே என்னங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. பட் ஃபன் பார்ட்டை விட்டுட்டு வந்து பார்த்தா பேட்ரி வந்து கொஞ்சம் நல்லா ஹோல்ட் ஆகுற மாதிரி தெரியுது எனக்கு. ஏன்னா வந்து 5500 mAh பேட்டரிங்கும் போது ப்ளஸ் இந்த ஓலட் டிஸ்பிளே அண்ட் இவங்க நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்க ஒரு சிப்செட், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து நல்ல சாலிடான ஒரு பேட்டரி லைஃப். லைட் யூசேஜ் எல்லாம் ஈஸியாக 2 days வந்து அடிக்கலாம். ஹெவி யூசேஜில் 1 day தாராளமாகவே தாங்கும். இன்னும் 1.5 days கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன். சார்ஜிங் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட் சார்ஜிங். OnePlus நாளே ஃபாஸ்ட் சார்ஜிங் தானே, அதை விட்டா எப்படி. ஸோ வந்து இதுக்கு வந்து 80 watts சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 80 watts சூப்பர் புக். எனக்கு வந்து அவங்க 80 wattsங்கிறதெல்லாம் ஓகே தான். பட் சூப்பர் புக் அப்படியே ஓப்போ ஃபோன் பார்த்த மாதிரி இல்லை. இது பல ஜென்ரேஷன் அப்படி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ 11 ஆஃப் 100 watts, C3க்கு வந்து 80 watts. ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ 80 watts, நல்லா ஃபாஸ்ட் சார்ஜிங். ஒரு மணி நேரம் அதுக்குள்ளே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும் ஃபோனு. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 45 minutes தான். அதுவும் நல்ல பெரிய சைஸ் பேட்டரியை 45 minutesல நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது சார்ஜிங் வைஸில் அண்ட் பேட்டரி வைஸ்லேயும் நல்லா ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராஸ் இதில் வந்து டுவெல் ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஃபைன். அண்ட் ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது, ஃபைன். டுவெல் ஃப்ளாஷ் இருக்குது, அது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் அப்படின்னு தெரியல. பட் ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் ஓகே, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா பட் அவுட்புட் வந்து நான் இன்னும் ரொம்பலாம் டெஸ்ட் பண்ணல. பட் ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் இந்த பட்ஜெட்டில் கொடுக்கறதுங்கிறது மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணுவாங்க. இந்த 20K பட்ஜெட்டுக்கு ஸ்கிப் பண்ணுவாங்க. பட் கொடுத்துருக்குறாங்க. USB 2 தான் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து காஸ்ட் கட்டிங் தான். USB 2 UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணுறாங்க. 8GB ரேம் இந்த ஃபோனுக்கு. ஸோ நீங்கள் வந்து என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி அவங்க செல் பண்ணுறது வந்து 8128, 8256 நினைக்கிறேன். இது வந்து 8128 மாடல். 8256 வேணும்னா இன்னொரு 2K, ஒரு 2K or 3K எக்ஸ்ட்ரா வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குயா, இதை மறந்துட்டேன் பாருங்களேன். இதை வந்து ரொம்ப இப்போ வர்ற ஃபோன்ஸில் எதுவுமே பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து சும்மா பாட்டு போட்டு கேட்டுட்டு இருந்தோம். ஸ்பீக்கர் இல்லையா அப்படின்னா, இந்த ஸ்பீக்கர் இருக்குது, ஹெட்ஃபோன் ஜாக் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா. பட் நான் வந்து ஒரு ஐஃபோன் யூஸர். ஸோ வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து 6 years முடிஞ்சுதுங்க. 7, 8 வந்து 2017, 7 வந்து 2016, 2015 தான் லாஸ்ட்டாக ஹெட்ஃபோன் ஜாக் பார்த்தோம். ஆல்மோஸ்ட் 10 years ஆக போகுது. 10 years ஆக போகுது. அந்த லான்ச் வந்ததுன்னா 10 years. ஓகே, ஸோ 10 வருஷமாக ஐஃபோனில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை, அதை விடுங்க. பட் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஒரு வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஆடியோ, அதாவது வயர்டு ஹெட்ஃபோன்ஸ், லாஸ்லெஸ் ஆடியோ.
அண்ட் அதுவும் நல்ல குவாலிட்டி வயர்டு ஹெட்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர், இங்கே கூட ஒரு ஸ்பீக்கர் இருக்குங்க, அது வந்து நம்ம பவர் கொடுத்து இதில் ப்ளக் பண்ணிக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கில் ஒரு மேஜர் பாசிட்டிவ்னு சொல்லுவேன். கேமராவுக்கு ஓஎஸ் கொடுத்துருக்காங்க, அது கேமராவில் சொல்ல மறந்துட்டேன். ஓகே, பட்டன்ஸ்லாம் நல்லா கிளிக்கியாகவே இருக்குது. வேறு எதுவும் நான் வந்து இதில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்ல மாட்டேன். லைக் வந்து சாஃப்ட்வேர் சைட்லலாம் எதுவும் பெருசாக பண்ணலை. இப்போ வந்து இது வந்து Oxygen OS 14 ரன் ஆகுது, ஐ திங்க் ஸோ. Oxygen OS 14 ரன் ஆகுது, Android 14. இன்னொரு 2 வருஷம் இல்லைன்னா மேக்ஸிமம் ஒரு 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்கிரேட் வரும்னு எதிர்பார்க்குறேன். அவங்களோட கிளைம் வந்து 2 இயர்ஸ் தான் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம், அவங்க சொல்கிற கிளைமை அவங்க இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் SD கார்டு போட முடியும் இதில். ஸோ அதுவும் ஒரு மேஜரான இது. பட்ஜெட் ஃபோன்ஸுங்கிறதுல இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல விஷயங்கள் இருக்குது. SD கார்டு, ஹெட்ஃபோன் ஜாக், இதெல்லாம் வந்து இப்போ நம்ம எவ்வளோ ஃபோன்ஸில் பார்க்குறோம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு மெயினான ப்ரையாரிட்டியா? அதுவே வந்து நம்ம ஃபஸ்ட்டாக மெயினாக யோசிக்க வேண்டிய விஷயம் அது. ஏன்னா வந்து ஒரு சின்ன டாபிக் அவுட் ஆஃப் கன்வர்சேஷன் போயிட்டு வந்துடுறேன். என்னோட ஃப்ரெண்டை வந்து ரீசெண்டாக வந்து நான் அவர்கிட்ட சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு iPhone 13 யூஸ் பண்ணுறாரு. ஸ்டோரேஜ்லாம் கம்மியாக இருக்குன்னு iCloud வந்து யூஸ் பண்ணுறேன்னாரு. ஸோ அதில் வந்து ஒரு 50 GBயோ எவ்வளவோ கிடைக்குது, மந்த்லி 200 rupees பே பண்ணுங்கிற மாதிரி. அண்ட் நிறைய பேர் நானும் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் வந்து ஹையர் அண்ட் ஐஃபோன் மாடல் வந்து ஏன்னா ரேம் எல்லாத்துலேயும் வந்து ஒரே இதுதான். ஒரு ஐஃபோன் மாடல்னா அக்ராஸ் தி போர்ட் ரேம் எல்லாமே ஒரே இதுதான். இப்போ ஆண்ட்ராய்டு மாதிரி இல்லாமல் 8, 256, 12, 512, 16, 1TB அந்த மாதிரிலாம் இருக்காது. 1TBனாலும் சரி, 128GB சரி, எல்லாத்துலேயும் 8GB ரேம் தான் ஐஃபோனில். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் தான் வந்து டிஃபர் ஆகுது. அப்படி இருக்கும்போது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, iCloudக்கு இது பண்ணுங்க, உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரேஜோட காஸ்ட்டை விட iCloudக்கு வந்து கம்மியாக தான் வரும்ன்ட்டு. அதுக்கு வந்து ஒரு SD கார்டு கொடுத்துட்டு போகலாமே, SD கார்டு ஸ்லாட் கொடுத்துட்டு போகலாமே. முன்னாடி சாம்சங்லேருந்து தான் இருந்தது, இப்போ வந்து சாம்சங்கும் அதை எடுத்துட்டாங்க. எல்லாம் வந்து காம்படிஷன் தான். முன்னாடி சாம்சங் ஐ திங்க் S10லலாம் இருந்தது. அண்ட் S10லாம் வந்து என்னோட ஒரு ஃபேவரட் ஃபோன் மாதிரி. லைக் அந்த டைமில் தான் டெக்கில் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆக ஆரம்பித்தேன். ஸோ அந்த டைம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஓகே கான்வர்சேஷனுக்கு வரலாம். எவ்வளோ பேர் வந்து இன்னும் SD கார்ட்ஸில் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பர்சனலாக நான் யூஸ் பண்ணுறது இல்லை, ஏன்னா SD கார்ட் ஸ்லாட் இல்லை. அண்ட் ப்ரைஸிங் பற்றி வரும்போது ஒரு 20K கரெக்டாக 19,999 லாஸ்ட் இயர் ப்ரைஸிங் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு என்னென்ன அப்கிரேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் டிஸ்பிளே வந்து ஒரு மேஜர் அப்கிரேட், சார்ஜிங் ஒரு நல்ல அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப்பும் ஒரு நல்ல அப்கிரேட் தான். லாஸ்ட் டைம் 5000 இருந்தது, இந்த டைம் ஒரு 5500 mAh கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல நம்பர்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அப்கிரேட் தான் சேம் ப்ரைஸ்க்கு. பட் வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ராசஸர் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7 Gen 2 அந்த மாதிரி ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து 7+ Gen 3 தான் அந்த அபவ் அந்த மிட் ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப்புங்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட் இருக்குல்ல, அதில் வந்து 7+ Gen 3 யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க வந்து ஒரு 7 Gen 2 மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இப்போது நாட் C3ல 782 இருந்தது, மேபி அந்த சிப்செட்டே அப்படியே கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா நாட் C3 இப்போ வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சிப்செட்டை இங்கே கொண்டு வந்திருக்கலாம். ஓகே எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, இந்த ஃபோன் வந்து அவ்வளோதான் கைஸ். ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ்ன்னு சொல்லும்போது சாலிடான ஃபோன் தான். இதில் வந்து சாலிடான ஃபோன் தான், நான் வந்து வேறு எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனால் கொஞ்சம் போரிங்காக போகிற மாதிரி இருக்குது, புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாத மாதிரி இருக்குது, சேஃப் ஜோனில் இருக்கணுங்கிற மாதிரி இருக்குது. சேஞ்சஸ் வந்து அவங்க சேஞ்சஸ்க்கு அடாப்ட் பண்ண வேணாங்கிற மாதிரி இருக்குது. இந்த பாயிண்ட்ஸில் வந்து டக்குன்னு தோணுச்சு இந்த ஃபோனுக்கு. வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்த லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக், மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.